படம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இயக்குனராக நம்ம வந்து என்ன மாதிரியான கதைகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒன்று இருக்கும். நம்ம ஒரு பானையை போல் இன்னொரு பானையை செய்து விற்க போகிறோமா, இல்லை அவர் குதிரையில் வந்தால் நம்ம யானையில் வந்தார்னு எடுக்க போகிறோமா, இல்லை என்ன மாதிரியான கதைகள் ஒரே மாதிரி பேய் கதைகள் எடுக்குமா அப்படின்னு இருக்கும்போது, நாம் பெற்ற அரசியலிலிருந்து நடக்கிற நிகழ்வுகளை நம்மளுடைய தத்துவத்தின் பார்வையிலிருந்து பார்க்கும்போது எது சரி எது தவறு, எதை நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு சமூக பொறுப்பிலிருந்து தான் நம்ம ஒரு கதையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த வகையில் தான் நான் குண்டு தேர்ந்தெடுத்தேன். குண்டுவும் யாருக்குமே புரியல. ஆரம்பத்தில் நான் கதை சொல்லும்போது கிட்டத்தட்ட 25 ப்ரொடக்ஷனுக்கு மேலே நான் போயிருப்பேன். நிறைய இடத்த பணம் கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்து கூட திருப்பி வாங்கி போயிருக்காங்க. ஏன்னா இது வந்து 2ஆம் உலகப் போர் இந்தியாவில் நடக்கவே இல்லை, இரும்பு கடைன்ற கைலாங்கடைன்ற ஏதோ அணுகுண்டு வருதுன்ற இதெல்லாம் புரியாது அப்படின்னு. ஆனால் நான் வந்து தொடர்ந்து மக்கள் வந்து நம்மை விட எழுதுறவர்களை விட ரொம்ப அறிவு சார்ந்து தீவிரமாக இயங்குறாங்க, அவங்க நம்மளை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. நான் மக்கள் மீது நான் நம்பிக்கை வச்சுருந்தேன். அந்த வகையில் தான் வந்து குண்டு வந்து எடுக்கப்பட்டது. குண்டு வந்து மிகப்பெரிய வெற்றியும் பெரிய பாராட்டும் எனக்கு பெற்று கொடுத்தது. அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து என்ன கதை எடுக்கிறோம் அப்படின்போது, ஏன்னா சினிமா மொழியே கூட முதல்ல எடுக்கப்பட்டது ஒரே ஒரு ஷாட்டு தான், அந்த ரயில் வரும். அதுக்கு பிறகு நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் ஊர் ஊராக போயிட்டு நம்ம க்ளோஸ் அப் ஷாட்னா என்ன, ஹெலிகாம் ஷாட்னா என்ன அப்படின்னு படம் பார்க்குறவங்ககிட்ட யாரும் விலக்கியெல்லாம் சொல்லியெல்லாம் அவங்க படம் பார்க்க வைக்கல. நீ அவங்களுடைய பார்வையில் இருக்கிற அந்த விஷயங்களை நம்ம எடுக்கும்போது அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கினாங்கல்ல. அதே அடிப்படையில் தான் எல்லா விஷயத்துலையும் மக்கள் வந்து ஈஸியாக நம்மளோட ஒரு உரையாடலை, மக்களை வந்து நீங்கள் முட்டாள்களாக நினைக்கிற இடத்துலேருந்து தான் நீங்கள் அந்த பார்வை தவறாக இருக்குது. அப்போது மக்கள் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களோடும் கூர்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு நீ நம்பினேன்னா கண்டிப்பாக நீ இது மாதிரியான கதைகளை கொண்டு வந்து ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் குண்டு வந்தது.